மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 9 கல்வி கற்கும் மாணவர்களே, உங்களை மீண்டும் ஒருமுறை நான் சந்திக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். சரி, இப்போ நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம் புது பாடம் மருமகனுக்கு விருந்து என்றுதான் பார்க்க போகிறோம். சரி, இந்த பாடம் பார்த்தா மருமகனுக்கு விருந்து என்பதை உங்களுக்கு பார்க்கணும். அந்த தலைப்பு விஷயத்துக்கு என்ன, ஒரு விருந்து ஒன்று நடக்க போகுது. விருந்துன்ற எல்லாருக்கும் விருப்பம் தானே? ஓகே, இங்கேயும் ஒரு அப்படிதான் விருந்துன்று நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டாரியல் கதை. நாட்டாரியல் கதை, நாட்டாரியல்னா உங்களுக்கு தெரியும், நாட்டுப்புற கதைகள். அப்போ இந்த நாட்டுப்புற மக்களுடைய வாழ்க்கையை மிக அழகாக எடுத்து காட்டுகின்ற ஒரு கதை தான் நீங்கள் கண்டுகின்ற நாட்டுப்புற மக்களிடம் இருக்கின்ற சில பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், இதெல்லாம் வந்து மிக அழகாக இந்த இதில் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்வியல் மிக அழகாக மிக எளிமையாக எடுத்து காட்டியிருக்குது இந்த கதை மருமகனுக்கு விருந்து என்றது. இந்த நாட்டுப்புற மக்கள் மத்தியில் காணப்பட்ட சில நம்பிக்கைகள் எல்லாம் இங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். பாருங்கள், இதில் தான் இந்த இதில் எடுத்து காட்டியிருக்கிற ஒரு விஷயம் மருமகனுக்கு விருந்து என்று. அப்போ ஒரு ஊரில் ஒரு குடும்பஸ்தர் இருந்தார். அவருக்கு 6 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆண் பிள்ளை. என்ன, ஒரு குடும்பத்தில் ஒரு ஊரில் ஒரு குடும்பஸ்தர் இருந்தார். அவருக்கு 6 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. மூத்த மகளை அயலூர்ல திருமணம் செய்து வைத்தார். மருமகன் இந்த மாமனார் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவார். போகும் போதெல்லாம் சும்மா போக மாட்டார், ஏதாவது பறித்து கொண்டுதான் போவார். பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்தே அந்த குடும்பம் நொடிந்து விட்டது. இப்படி இருக்கும் போது குடும்பஸ்தரின் ஒரே மகனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது. எவ்வளவு வைத்தியம் செய்தும் சுகம் வரவில்லை. அப்ப என்னதுன்னு சொன்னா, ஒரு குடும்பஸ்தர், அவருக்கு 6 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் மகன். அந்த மூத்த பிள்ளை அயலூரில் உள்ள ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டார். மருமகன் அப்ப எல்லாம் வந்து விட்டு போவார். போகும்போது சும்மா போவார், அதை கொண்டு இதை கொண்டு இதை கொண்டு பிடிங்கி கொண்டு போவார். இப்படியாக அவர் அந்த 6 பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்து அந்த குடும்பம் நொடிந்து போய்விட்டது. அப்படியே நொடிந்து போய்விட்டது. இப்போ இதுக்கு ஒரே மகன் தான் இவர்கள் இருக்கிறான். அவனுக்கும் ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது. எல்லா இடம் வைத்தியம் பார்த்தோம், அந்த நோய் குணமாகவே இல்லை. இந்த நோய் அவனுக்கு குணமாகவே இல்லை. இந்த கவலையில் அவர் ஏற்கனவே திருமணத்தால் அவர் நொடிந்து போயிருந்து. இப்போ மகனுக்கும் இப்படியே வந்து எதுக்குமே நடக்கலையே. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு குறி சொல்பவன் ஒருவன் வந்தான். உடுக்கடித்து பாடத் தொடங்கினான். இந்த வீட்டில இருக்கிற இளைய பிள்ளைக்கு காலம் சரியில்லை, ஏதோ செய்வினை சூனியம் ஏவி இருக்கு என்று சொன்னான். என்ன சொல்லலாம், இந்த குடும்பத்தில் இளைய பிள்ளைக்கு காலம் சரியில்லை, ஏதோ செய்வினை சூனியம் ஏவி இருக்குது என்று சொன்னான். என்ன செய்ய வேணும் என்று வீட்டுக்காரர்கள் கேட்டார்கள். எனக்கு காணிக்கை தந்தால் குணமாக்கி விடுவேன் என்றான். எனக்கு காணிக்கை தந்தால் குணமாக்கி விடுவேன் என்றான். கேட்டதை கொடுத்தார்கள். அதை வாங்கி கொண்டு ஏதோ சூரனம் கொடுத்து இதை தேனிலே குழைத்து சாப்பிட கொடுங்க, குணமாயிடும் என்றான். அந்த குறிகாரன் அந்த அளவில் விட்டுவிடவில்லை, வேறொன்றையும் செய்யும்படி சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்ப என்ன சொல்லலாம், அப்படி சொல்றான். அப்படின்னு சொன்னான், எனக்கு நீங்க காணிக்கை தந்தால் நான் உங்களுக்கு அதை குணமாக்கி தருவேன் என்று சொல்லுகிறான். அவர்களுமே அவன் கேட்டதை கொடுத்தார்கள். கொடுத்த உடனே என்ன செய்தான், இவன் ஒரு சூரணத்தை கொடுத்து இதை தேனிலே கலைந்து குடைத்து கொடுக்க சொல்லுங்கள், நோய் குணமாகி விடும் என்று சொல்லிவிட்டு இன்னொன்றையும் அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டான். என்ன சொல்லியிருப்பான் யோசிக்க வேண்டியது, பாப்போம் என்ன சொல்லியிருக்கான். இதான் நாங்கள் சொல்லப்படுது. குறிகாரன் கொடுத்த மருந்தால் மகனுக்கு உடல் நல்லபடி தேறிவிட்டது. அதனால் குறிகாரன் சொன்னபடியே செய்தார்கள். அந்த குறிகாரன் கொடுத்த மருந்து சாப்பிட்ட உடனே அவனுக்கு அந்த நோய் எல்லாம் குணமயம் நல்லபடியா ஆரோக்கியமா வந்து விட்டான் இப்ப அந்த பையன். அப்ப அவர்களுக்கு சந்தோஷம். எத்தனையோ வைத்தியம் பார்த்து குணமாகாத அந்த நோய் இந்த குறிகாரன் கொடுத்த சூரணத்தால குணமாகி விட்டதே சொல்லிவிட்டு சொல்லி பண்ணலாம் அல்லவா. அதை இப்ப அவர்கள் செய்தார்கள். அவன் என்ன சொன்னான்னு பார்ப்போம். இந்த வீட்டில் இருக்கிறவர்களின் பெயர்கள் எல்லாம் மாற்றி வைக்க வேண்டும் என்றான். என்ன சொன்னானா, இப்ப உங்களுக்கு எல்லாம் பேர் இருக்குதானே, இந்த பேரெல்லாம் இனி வேணாம், நான் சொல்ற பேரை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எந்த பில்லி சூனமும் அண்டாது என்று சொன்னான். அவன் சொன்ன மாதிரி இவர்கள் தங்கள் பெயர்களே மாற்றி வைத்து விட்டார்கள். அவன் சொன்ன பெயர்கள் என்னென்னு பாருங்கள்.
அப்படி செய்தால் எதிரிகள் செய்யும் சூனியம் எதுவும் பலிக்காது என்பதுதான் அவன் சொன்ன விடயம். எந்த வைத்தியனாலும் மாற்ற முடியாத நோயை மாற்றி தந்தவன் சொன்னதை கேட்காமல் விட முடியும் என்ன? ஏண்டால் எந்த வைத்தியருமே குணமாக்கல, ஆனால் இந்த குறியாரம் அதை குணமாக்கி தந்து விட்டார் அல்லவா? ஆகவே அவன் சொன்னதை செய்யத்தானே வேண்டும் என்றான். ரெண்டாவது மித்த என்ன முடியுமா? அந்த குடும்பஸ்தருக்கு வாழைப்பழம் என்று பெயர் வைத்தார்களா? என்ன சொன்னா, குடும்ப தலைவருக்கு வாழைப்பழம் என்று பெயர் வையுங்கள், அவருடைய மனைவிக்கோ பாயாசம் என்று பெயர் வையுங்கள், வீட்டில் உள்ள மாட்டுக்கு விருந்தாளி, நாய்க்கு சுத்தி வலை, குழந்தைக்கு கயிறு என்றும் பெயர் வைத்து கூப்பிடும்படி குறிகாரன் சொன்னான். என்ன அப்ப குறிகாரன் சொன்னபடியே வீட்டுக்காரருக்கு வாழைப்பழம் என்று வைத்தார்கள், வீட்டுக்காரிக்கு பாயாசம் என்று வைத்தார்கள், மாட்டுக்கு விருந்தாளி, நாய்க்கு சுத்தி வலை, குழந்தைக்கு கயிறு என்று பெயரை சூட்டி கூப்பிட தொடங்கினார்கள். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, என்ன இந்த பேரை சொல்லி பழகினவர்கள் என்றாலும் போக 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 அது பழகி விட்டது. இப்ப அதுக்காக அவர்கள் சகஜமாகி விட்டது. என்ன விருந்தாளி ஏய் பிடித்து கட்டுன்றால் மாட்டை பிடிச்சு கத்து விடுவார்கள். என்ன சுத்தி வலையை வீட்டுக்குண்டா வீட்டுக்குள்ள நாய் நிற்குது, கைத்தேடு என்றால் குழந்தை, தொட்டிலில் கயிறு என்றால் தொட்டிலில் குழந்தை இருக்கின்றது, வாழைப்பழம் தோட்டத்துக்கு போய் விட்டது என்று சொன்னால் வாழைப்பழம் தாப்பண்ணா தோட்டத்துக்கு போய் விட்டார், பாயாசம் சமையல் அறையில் என்ற தாய் என்ன சமையல் அறை சமைத்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள், ஜாலியா பேரை சொல்லி வச்சு அழைத்து பழக்கத்துக்கு வந்து விட்டது. இது இந்த மருமகனாருக்கு தெரியாது. இது இந்த மருமகனாருக்கு தெரிந்தால் கனகாலமா மருமகனார் இந்த வீட்டு பக்கம் வரையில்லை. மருமகனார் என்ன செய்யற, கனகாலம் இந்த வீட்டு பக்கம் வரவில்லை. அதனால அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு நாள் வருகின்றேன், இந்த விஷயம் தெரியாதானே, வருகின்றேன், வந்தானே வாசல்ல மச்சானார் இருக்கின்றார், அது மனைவி தம்பியார் இருக்கின்றார், என்ன இருக்கின்றார். அப்ப இப்படியே இருக்கின்றார்கள். என்ன அப்ப இப்படியே அவர்கள் வந்து போகின்ற போது என்ன அந்த பழக்கத்தை வந்து சொல்ல பாருங்க. உதாரணம், மாட்டை அவிழ்த்து விடு என்பதற்கு விருந்தாளியை அவிழ்த்து விடு என்றும், குழந்தையை தொட்டிலே போடு என்பதற்கு கைத்தை தொட்டிலே போடு என்றும், குடும்பத் தலைவர் வந்து விட்டார் என்பதை வாழைப்பழம் வந்தாச்சு என்றும், குடும்பத் தலைவரின் மனைவி வயலுக்கு போயிருக்கிறார் என்பதை பாயாசம் வயலுக்கு போயிருச்சு என்றும் கூறினார்கள். இந்த பழக்கம் எந்த தடுமாற்றம் இல்லாமல் வந்துவிட்டது. இப்படி இருக்கும்போது ஊரில் இருந்து மருமகன் வந்தார். அவருக்கு இந்த விஷயம் பற்றி தெரியாதுதானே. வருகின்றார். அவர் வந்ததும் வீட்டு வாசலில் இருந்த மைத்துனன், வாங்க மச்சான் சௌக்கியமா, அக்கா சுகந்தானே என்று விசாரித்து விட்டு, உள்ளே போங்க பாயாசம் இருக்கு போய் சாப்பிடுங்க என்றான். என்ன அப்ப என்ன செய்யறான், வருங்க வாங்க, என்ன மைத்துனன், என்ன வாங்க மச்சான் சௌக்கியமா, அக்கா சுகம் தானே என்று விசாரித்து விட்டு, உள்ளே போங்க பாயாசம் இருக்கு போய் சாப்பிடுங்கன்ற. உள்ளே போங்க பாயாசம் இருக்கு போய் சாப்பிடுங்க என்று சொன்னான். மருமகன் வீட்டுக்குள்ளே போனார். மாமியார் பாயாசம், வாங்க மருமகனே சுகமா, வீட்டிலே எல்லோரும் சுகம்தானே என்று குசலம் விசாரித்து விட்டு, உட்காருங்க வாழைப்பழம் இப்ப வந்துடும் சாப்பிடலாம் என்றார். என்ன வாழைப்பழம் இப்ப வந்துடும் சாப்பிடலாம் என்று சொன்னார். மருமகன் என்னடா இது வளமைக்கு மாற என்று விருந்து வசாரம் பலமா இருக்கே இருக்கின்றான். என்ன அவனுக்கு ஆஸ்தம் என்ன, மச்சான் சொல்றான் வீட்டுக்குள்ள பாயாசம் இருக்கு சாப்பிடுங்கன்றான், மாமியார் சொல்றாளோ வாழைப்பழம் இப்ப வந்துடும் சாப்பிடலாம். அப்ப வந்து இன்றைக்கு விருந்து நமக்கு பலமா இருக்குது, இன்றைக்கும் இல்லாத மாதிரி இப்படி பலமாக இருக்குதே என்று நினைத்து கொண்டார். அவர் விருந்து பற்றி கற்பனையில் இருக்கும்போது மாமனார் வெளியிலிருந்து மாடும் கையுமாக வந்தார். வாசலில் இருந்த மகனை பார்த்து, தம்பி விருந்தாளியை பிடிச்சு கட்டு என்றார். என்ன சொல்கின்றார், என்ன மாமனார் என்ன செய்யறார், மாடும் கையுமாக வருகின்றார். வந்து மகனை பார்த்து, மகனே விருந்தாளியை பிடிச்சு கட்டு என்றார். அந்த நேரம் பார்த்து குழந்தை அழுதது. என்ன பார்த்து கொண்டு நிற்கின்ற, உடனே கைத்தை எடுேன் என்றார். கைத்தை எடுக்காம என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய் என்று உள்ளே இருந்து மனைவியை பார்த்து சத்தம் போட்டார். தனக்கு பின்னால் வந்த நாயை பார்த்து சுத்தி வலை என்றார். இதையெல்லாம் கேட்டது மருமகனுக்கு பதட்டம் தொற்றி விட்டது. என்னடா இது, முதல்ல பாயாசம் என்றாங்க, வாழைப்பழம் என்றாங்க, எல்லாம் இருக்குது என்றாங்க, இப்ப என்னடா என்றால் அப்படி இப்படி என்றாங்க, இப்ப விருந்தாளிய பிடிச்சு கட்டு கைத்தேடு சுத்தி வலை பிடி என்கிறார்களே, நாம அடிக்கடி வந்து அது இது என்று வாங்கி கொண்டு போறது தான் காரணமோ என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்துறார். பின்கதை வழியை எடுத்தாரே ஓட்டம். இது மருமனா வந்து இருந்தவர் அல்லவா, வந்து இருந்து கொண்டு என்ன பார்த்து மாமனார் வாரர் வந்து சொல்றார், என்ன விருந்தாளியை பிடிச்சு கட்டென்றான், கைத்தேடு என்றான், சுத்தி வலை என்றார்கள்.
ஆரம்பத்துல பாயாசம் இருக்கு சாப்பிடுங்கன்னாங்க, வாழைப்பழம் வருதுன்னாங்க. இப்ப என்ன மாறி இப்படி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி இப்படி இப்படி அப்படி எல்லாம் சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணமா இருக்குமோன்னு யோசிச்சேன். விருந்து கற்பனையில இருந்தவர் என்ன விருந்தாளியை பிடிச்சு கட்டு, சுத்தி வலை, கைத்தேடி என்றெல்லாம் சொல்லுறாங்களே. இவருக்கு யோசனை, ஓஹோ நாம வீட்டை வந்தது மட்டும் இல்லாமல் போகும்போது அதைத்தான் இதைத்தான் எல்லாம் புரிஞ்சு கொண்டுல போறோம். இதுதான் காரணம். ஒரே வந்து இவங்களுக்கு தொந்தரவெல்லாம் கொடுக்குறோம். அதுக்கு விளங்கிட்டேன்னு நாம செய்யறது அநியாயம் என்று போல. சரி, உடனே செய்யார், சொல்லாமக்கு இல்லாம வீட்டு பின்பக்கம் வழியாக எடுத்தார் ஓட்டம். சரியா, எடுத்தார் ஓட்டம். வீட்டுக்காரங்களுக்கு பெரிய அதிசயம், என்னடா சாப்பிடலாம் வந்த மருமகன் சாப்பிடாம இப்படி அடிச்சு பறந்து ஓடுறாரு, என்ன காரணம்? நாங்க தெரியாம குழம்பி போய் நின்றாங்க. என்ன காரணமா இருக்கும்? வந்து இங்க பாருங்க, இது ஓட்டம் வந்து நிறுத்தப்படி என்ன ஓட்டம். மாமியாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஏன் இப்படி மருமகன் பதறி அடித்துக்கொண்டு ஓட வேணும் என்று நிறுத்துக்கொண்டு கணவனிடம் வந்து, இங்கே பாருங்க நம்ம மருமகன் வந்தார், நீங்க வந்து உட்காருங்க என்று சொன்னோம். உட்கார்ந்தா நீங்க வந்தது உங்க சத்தத்தை கேட்டதும் கோபம் வந்தது என்னமோ பின்வாசல் வழியே போயிட்டார் என்றார். எப்ப சொன்ன, என்ன மருமகன் வந்தா உட்காருங்க, நீங்க வந்து சாப்பிடாம உங்க வந்து சத்தத்தை கேட்டது என்ன தெரியுது, கோபம் வந்து என்ன தெரியல, ஓடிட்டாரு பின்பாக்கத்தால ஓடுறாரு. கோபத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி இது யோசிச்சா மாமியார் தான் கண்டுபிடிச்சா காரணம் இல்லை. அவருக்கு சீதனமா நாங்க உரல் சுலகு அரித்தட்டு எல்லாம் கொடுத்தோம். உலக்க செய்ய கொடுத்திருந்ததால் அப்ப அதை கொடுக்க முடியல. பின்னால தரதா சொல்லி இருந்தோம், இன்னும் கொடுக்கல. நீங்க போய் மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டி வாங்க, நம்ம பெண் அவரோட வாழ வேணும். போங்க ஓடுங்க, இந்த பழைய உலக்கையை கொடுத்த தண்டாலம் அவரை சமாதானப்படுத்தி கூட்டி வாங்க என்று அவருடைய கையிலே உலக்கையையும் கொடுத்து அனுப்பினார் மாமியார். இப்ப மாமியார் தான் காரணத்தை கண்டுபிடிச்சா. என்னது, அவரை கல்யாணத்து போது ஒரு ஆள் சுலகு அரித்தட்டு உலக்கை எல்லாம் கொடுக்குறோம்னு சொன்னோம். எல்லாம் கொடுத்தாச்சு, உலக்க செய்ய கொடுத்தாங்க, வரையில, அதனால அதை கொடுக்கல. பிறகு கொடுப்போம்ல சொல்லியிருந்தோம். இப்ப அதான் அவருக்கு கோபம் வந்துட்டு போல, இவ்வளவு நாளமா இன்னும் தரையில்லையேன்னு சொல்லி, பரவாயில்ல இந்த பழைய உலக்கை இருக்கு, இதையாவது கொண்டு போய் கொடுத்து மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டி நாங்கள் பெண்பாலையில் அவனை கூட்டி கொண்டு வாங்கோ என்று சொன்னார். மாமனார் இந்த அனுப்பினா மாமனார் கையில் உலக்கையுடன் மருமகனே மருமகனே என்று கூவியபடி கூப்பிட்டபடியே மருமனுக்கு பின்னால ஓடினார். என்ன அப்ப மாமனார் உலக்கையை தூக்கி கொண்டு இப்ப என்ன செய்யறாரு, மருமகனே என்று கூப்பிட்டு கொண்டு ஓடினார். என்னடா மாமனார் குரல் கேட்குதுன்னு மருமகன் திரும்பி பார்த்தார். என்னடா மாமனார் குரலை கேட்டு மருமகன் திரும்பி பார்த்தார். அட நிலைமை இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டதா, நல்ல வேலை தப்பின்னு நின்று மேலும் வேகமாக ஓடி ஊரிலே போய்தான் என்றார். என்ன திரும்பி பார்த்தவர் அதிர்ஞ்சு போன, என்னடா நிலைமை இவ்வளவு மோசமா வந்துட்டோ என்று யோசிக்கிறேன். ஏண்டா உலக்கையே கொண்டு வராரே அடிக்க, என்ன அதுவும் கூப்பிட்டு அடிக்க வராரே என்று சொல்லி பார்த்தா, இதை விட ஓடணும் நின்றா நமக்கு தான் ஆபத்து என்றுன்னு சொல்ல எடுத்தேற ஓட்டம், ஒரே ஓட்டம், இன்னும் நிக்காம ஓடி போயே ஊருக்கு சேர்ந்துட்டேன். சும்மாக மேல ஓட்டமா ஓடியே ஊருக்கு போய் சேர்ந்து விட்டார். பாவம் மாமனார் வயதானவர் அல்லவா, மருமகனை தொடர்ந்து அவரால் ஓட முடியவில்லை. நாளைக்காவது இந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு போய் மருமகனிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஓடிய கலைப்பில் சோர்ந்து தள்ளாடியபடியே வீடு போய் சேர்ந்தார். பார்த்தே சரி வரல, இப்படியோ இன்னும் சரி பரவாயில்ல, என்ன செய்யறது, ஓடியலாது, வயசும் போயிட்டது, ஆக இப்படியே இருப்போம், நாளைக்கு போய் வீட்டை அது கொண்டே கொடுப்போம், என்ன வீட்டையாவது அதை போய் கொண்டே கொடுப்போம் என்று சொல்லி விட்டு என்ன செய்கிறார், அவர் சோர்ந்து தள்ளாடியபடி வீட்டுக்கு திரும்பி போய்விட்டார். என்ன பாருங்கள், மருமகனுக்கு விருந்து என்ற அந்த நாட்டார் கதை ஒரு அழகான வாழ்வியல் அழகாக எடுத்து காட்டுகின்ற ஒரு கதையாக இருக்கின்றது. என்ன நாட்டியர் இது நாட்டுப்புற மக்களுடைய வாழ்வியல் என்றால் அங்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை இந்த சீர்வரிசை. சீர்வரிசை என்பது திருமணம் ஆன புதிதாக தம்பதியர் வாழ்வதற்காக கொடுக்கப்படுகின்றன. மணமகன் விட்டாலே மணமகன் விட்டாலேயும் சேர்த்து கொடுக்கப்படுகின்ற போதுதான் சீர்வரிசை. இப்போ அது அப்படியே தலைகளாக மாறி மணமகள் வீட்டை மட்டும் போய் சேர்ந்துட்டு சில பல இடங்கள்ல அது வந்து இப்போ சீதனமாக மாற்றமடைந்து விட்டது. அப்போ இதனால பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமப்புறங்களில் இன்னும் அதிகம். எந்த ஒரு நல்ல நாளும் மருமகள் விட்டிருந்தே தான் எதுக்கு நடக்க வேண்டும் என்பது ஒரு எண்ணம், போய் வரைக்கும் அதெல்லாம் தரணும்னு சொல்லி ஒரு எண்ணம் ஒன்று இருக்கின்றது.
இது இயல்பாக பங்கு மாற்றம் எடுத்து கொண்டு விட்டது. கிராமப்புறங்களில் பெருமளவில் இது காணப்படுகின்றது. சரி, அதைத்தான் இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். ஒன்று, அப்போ இந்த திருமணம், இந்த சீர்வரிசையால் எப்படி பல குடும்பங்கள் என்ன கஷ்டப்படுகின்றது என்பதை தான் இந்த எடுத்து காட்டுகிறார். நகைச்சுவையாக எடுத்து காட்டியிருக்கின்றார். நகைச்சுவையாக அதில் சிந்திக்க வகையில் எடுத்து காட்டியிருக்கிறார் ஒரு விடயம். அடுத்த இன்னும் ஒன்று பேர்கள் இதில் இருக்குது. கிராமப்புறங்கள் மக்களில் இருக்கிற நம்பிக்கை உண்டு. இந்த பில்லி சூனியங்களை நம்புவது, இன்றைக்கும் சேவினியை நம்புவது, பில்லி சூனியங்களுக்கு நம்பி இதனால் ஒருத்தர் அழிக்கலாம் என்று நினைக்கின்றது. ஒருவர் நோய் விட்டு தான் எங்களுக்கு இது காரணம் என்று எண்ணுகின்ற பில்லி சூனியங்களில் நம்பிக்கை, அதிலே மூழ்கி போய் அதிலே சிந்தித்து பல செலவுகளை எல்லாம் செய்து என்ன இப்படியே நொந்து நூலாகி போகிற தன்மை இந்த மக்களிடம் காணப்படுகின்றது. இதற்கும் எதிரான கருத்தை தான் இந்த கதை சொல்லுகின்றது. நம்ப வேண்டாம், பில்லி சூனியம் என்பதற்கு எதிரான கருத்தாக தான் இவை எடுத்துக்க. இதுவும் இவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்ததாகவே தான் காணப்படுகின்றது. சரி, அதுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாக அமைந்திருப்பது இந்த பாடல்கள் என்பதுதான் இங்கே எடுத்து காட்டுது. அப்போ பில்லி சூனியம் போன்றவை இந்த மக்களிடம் இருக்கின்றது, அப்புறம் மக்களிடம் இது காணப்படுகின்றது என்பதை அவர் மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றார். சரியா பாருங்க. ஆக இந்த நாட்டாரியல் வாழ்க்கையில் என்ன, இந்த நாட்டாரியல் என்பது என்ன, அவர்களுடைய வாழ்வோடு ஒன்றி போன ஒரு விடயம், வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து வாழ்க்கையாக மாறி போன ஒரு விடயம் அல்லவா. நீ அழகாக இங்கே எடுத்து காட்டியிருக்கின்ற தன்மையை நாங்கள் காணலாம். சரியா, அப்போ அதான் இந்த நாட்டியர்கள் மருமகனுக்கு விருந்து என்பதில் மிக அழகாக இதையெல்லாம் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். சரிதானே? அப்போ இதான் அதில் சொல்லப்பட்ட விஷயம். சீதனம் வரதட்சணை சூர்ண சித்த மருந்துகளில் ஒன்று. சரி, சித்தரப்பட்டு அரும்புதான் இன்னும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கணும், தெரிஞ்ச விஷயம். அடுத்த இதோட அவர்களுடைய கேள்வி விடைகளை பார்ப்போம். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தமது பெயர்களை மாற்றிக்கொண்டதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? இப்படி பெயர்களை மாற்றி வைத்து விட்டால் பில்லி சூனியம் சேவினை போன்றவையால ஏற்படுகின்ற தீமையொன்றும் அண்டாது என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் அந்த பெயர்களை மாற்றி வைத்தார்கள், ஒரு காரணம். அடுத்தது, அந்த மகனினுடைய வைத்திய நோய் எந்த வைத்தியத்தாலும் குணமாகாதது இந்த குறிகாரன் சொன்ன கொடுத்த சூரியத்தை உண்டுதால் மாறியது. அதனால் அவன் சொன்ன அந்த மற்றொரு காரணமான இதையும் செய்தார். இதற்காகவும் இந்த பேரை மாற்றி வைத்து கொண்டார்கள். சரி, இந்த ரெண்டு காரணத்துக்காக இந்த பேர்களை மாற்றி வைத்து கொண்டார்கள். அந்த குடும்பத்துக்கு மருமகனால் ஏற்படும் தொல்லை யாது? என்ன தொல்லை? அவர் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்லி பிடுங்கி கொண்டு போவது தான் வழக்கம். அதான் அதற்குரிய காரணம், தொல்லை. மருமகன் தப்பியோடியதற்கான காரணம் யாது? காரணம் என்ன? அந்த குடும்பத்தினர் தன் மாமனார் குடும்பத்தினர் இந்த பேர்களை மாற்றி வைத்து கொண்ட விடயம் அவருக்கு தெரியாது. அதனால் அவர்கள் அதை வைத்து கொண்டு கூப்பிட்ட போது தன்னை இதை பிடித்து வைத்து கட்டி அடிக்க போகிறார்களோ என்று சந்தேகத்தில் தான் அவர் என்ன செய்தார், அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார். தான் அதை இதை வாங்குறது, இதனால் இந்த நிலைமையோ அகலம் எல்லை மீறி விட்டது, இனியும் வாங்கினா அடிவிடும் என்ற ஒரு பயத்தின் காரணமாக தான் அவர் என்ன செய்து அங்கேருந்து ஓடி போனவர். உழைக்கும் மக்கள் குடும்பங்களின் சீதன பொருட்கள் அவை உரல், உலக்கை, அரிதட்டு போன்றவை தான் அந்த சீதன பொருட்களாக கொடுக்கப்படுகின்றது. சீதன பொருட்கள் அதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ சீர்வரிசை பொருட்கள். இந்த நாட்டார் கதை எதனை உணர்த்த முயற்சிக்கின்றது? எனவே கிராமப்புற மக்களினுடைய வாழ்வியலில் இந்த மூட நம்பிக்கைகள் பெற்றிருக்கின்ற இடத்தையும், அடுத்தது திருமணத்தின் போது சீதனம் என்ற பெயரில் இந்த பெண் பெற்ற குடும்பத்தினர் பெறுகின்ற அவஸ்தைகளையும் அவலங்களையும் இந்த கதை மூலமாக எடுத்துக்காட்ட முற்படுகின்றார்கள். சரிதாரே, இதான் இந்த மருமகனுக்கு விருந்து என்றதில் நாங்கள் பார்த்த விடயம். சரி பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு இது பற்றி இது போன்ற நாட்டார் கதைகளை நீங்கள் உறவினவைகளாக கேட்டு அறிந்து தெரிந்து எழுத்தாக சேர்த்து கொள்ளுங்கள். வப்பறையில் காட்சியும் படுத்துங்கள். சரியா சமர்ப்பிங்க. இது மாதிரி பல பேர் நாட்டார் கதைகளை நீங்கள் பார்க்கலாம். சரி, இதில் நாங்கள் பார்க்க போகிற அடுத்த ஒரு விஷயம் வினைச்சொல். வினைச்சொல் என்றால் என்ன என்றதை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். வினைச்சொல் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்த்தோம். வினை என்றால் செயல். வினை என்றால் என்னென்று சொல்லப்பட்டது? சரி, வினை என்றால் என்னது? வினை, வினை என்று சொன்னால் செயல்.
வினை என்றால் செயல். எதனுடைய செயல்? எழுவாய் ஒன்றினுடைய செயல் தான் வினை. அப்ப எழுவாய்கால் செய்கின்ற செயல் எல்லாமே வினை என்று சொல்லுவோம். என்ன வினை என்றால் என்னென்னு சொல்லப்படுறது? ஒரு எழுவாய் செய்கின்ற செயல்தான் வினை. எழுவாய் செய்கின்ற செயல்களைத்தான் நாங்கள் வினை என்று சொல்லுவோம். ஆகவே இந்த வினை என்ன வினையாக இது காணப்படுகின்றது. அந்த வினைகள் இதுதான் என்று என்னென்று சொல்லலாம். ஆனால் வினைக்கு சில பண்புகள் இருக்கின்றன. ஒன்று என்னது? காலம் காட்டும், வேற்றுமை உருவை ஏற்காது, வினை அடிகளிலிருந்து பிறக்கும், ஏவல் பொருளில் அமைந்து பெறும். இது வினைச்சொல்லினுடைய பண்புகள். இந்த வினைச்சொற்கள் அவை உணர்த்துகின்றவற்றின் அடிப்படையில் நாங்கள் வினைச்சொற்களை பல வகையாக வெளிப்படுத்துவோம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றா வினை, கூட்டு வினை, தனிவினை என்றெல்லாம், ஏவல் வினை, வியங்கொள் வினை என்றெல்லாம் வினைச்சொற்களுடன் நாங்கள் வகையை பலவாறாக நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்றோம். இப்படி காணப்படுகின்ற இந்த வினை வடிவங்கள் பல. அப்படி காணப்பட்ட அந்த வினை வடிவங்களில் நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வினை வடிவங்கள் இரண்டு. ஒன்று இது செயற்படு பொருள் குன்றிய வினை, அடுத்தது செயற்படு பொருள் குன்றா வினை. அப்போ செயற்படு பொருள் குன்றிய வினை என்றால் என்ன, செயற்படு பொருள் குன்றா வினை என்றால் என்ன என்பதை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். அது ஒரு வாக்கியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், வாக்கியம் அமைக்கின்ற போது இந்த வாக்கியத்தில் மிக முக்கியமானது என்னது? உறுப்புகள் இருக்கும். அந்த உறுப்புகள் அமைந்து வாக்கியம் தொடராக அமைந்திருக்கும். அந்த தொடரில் பார்க்குங்க எழுவாய், பயனிலை, செயற்படுபொருள் என்றெல்லாம் இருக்கும். அப்போ இவற்றையெல்லாம் கொண்டு ஒரு வாக்கியம் அமைப்போம். இப்போ வாக்கியம் அமைக்கின்ற போது அந்த வாக்கியத்தின் ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கும். அந்த வாக்கியத்தினுடைய கருத்து எழுகின்ற இடம் எழுவாயாகவும், அந்த கருத்து நிறைவடைகின்ற இடம் பயனிலையாகவும் இருக்கும். இந்த பயனிலையாக எப்பொழுதுமே வினைச்சொற்கள் தொழிற்படும். என்ன வினைச்சொற்கள் தொழிற்படும். இந்த பயனிலையின் பயன் உணர்த்துகின்ற இடம் செயற்படு பொருளாக இருக்கும். அப்போ ஒரு வாக்கியம் அமைக்கின்ற போது அந்த வாக்கியத்தை செயற்படு பொருள் வரணும், வராமலும் போகலாம். சரியா? அப்போ இந்த செயற்படு பொருளை மையமாக வச்சுக்கொண்டு இந்த வாக்கியத்தை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று வாக்கியத்தில் இருக்கின்ற வினை இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று செயற்படு பொருள் குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றா வினை என்று இரண்டு வகையாக பிரிக்கின்றோம். அப்போ செயற்படு பொருள் குன்றிய வினை என்றால் என்ன, செயற்படு பொருள் குன்றா வினை என்றால் என்னன்றதை நாங்கள் இங்கே இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வார்த்தை பார்ப்போம். உதாரணம் பாருங்க சொன்னால், பாருங்கள், தபால்காரர் கடிதங்களை விநியோகித்தார் என்று சொல்லி ஒரு விஷயம் பார்க்கணும். அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தபால்காரன் கடிதங்களை விநியோகித்தான். இதுல பயனிலே பாத்தீங்கன்னா விநியோகித்தான். அதோட யார் என்ற வினாவை கேட்கின்ற போது யார் விநியோகித்தான்? தபால்காரன். எதை விநியோகித்தான்? கடிதங்களை என்பதை பார்த்தீங்கன்னா, பாத்தீங்கன்னா இதுல தபால்காரன் எழுவாய், விநியோகித்தான் பயனிலே, செயற்படு இது கடிதங்களை செயற்படு பொருள், செயற்படு பொருள், இது பயனிலை, இது எழுவாய். சரிதானே? இது எழுவாய், இது பயனிலை. பாருங்க, இந்த வாக்கியத்தில் தபால்காரர் கடிதங்களை விநியோகித்தான் என்பதில் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள் என்பது இருக்கு. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பயனிலை செய்து விநியோகித்தான் ஒரு வினைச்சொல். ஆகவே இந்த வினைச்சொல் என்னத்தை எடுத்து இது வருகின்றது. அப்ப இந்த வினைச்சொல்லினுடைய பயன் இங்கே தெளிப்பட்டிருக்கின்ற இங்க கடிதங்களில் விநியோகித்தல். எதை விநியோகித்தல்? கடிதங்களை தான் விநியோகிக்கின்றோம். கடிதங்களை தான் அவன் கொடுக்கின்றான். அப்ப இந்த வாக்கியத்தில் நீங்க பார்க்கின்ற போது கடிதங்களை அவன் கொடுக்கின்றான். ஆகவே இந்த வாக்கியத்தில் செயற்படு பொருள் இருக்கின்றது. ஆகவே இந்த வாக்கியத்தில் செயற்படு பொருள் இருக்கின்றன. செயற்படு பொருள் இந்த வாக்கியத்தினுடைய வினை இந்த பயன் அங்கே உணர்த்தப்படுகின்ற செயற்படு பொருளில். ஆகவே இந்த வினை செயற்படு பொருளை ஏற்று வருகின்றது. ஆகவே இங்கே செயற்படு பொருள் வெளிப்படையாக இருக்கின்றது. ஆகவே அதனுடைய ஏற்று வருகின்றபடி இந்த வாக்கியத்தில் வினை சொன்ன செயற்படு பொருள் குன்றா வினையாக வந்திருக்கின்றது. ஏன்னா அதாவது ஒரு வாக்கியத்தில் என்ன, வாக்கியத்தில் செயற்படு பொருள் அமைந்து வருமாக இருந்தால் அவ்வாக்கியத்தில் வருகின்ற வினையானது செயற்படு பொருள் குன்றாத வினை என்று சொல்லப்படும். இப்போ
இப்போ குன்றுதல் என்று சொன்னால் இல்லாமல் போதல், குன்றாதன்னு சொன்னால் வெளிப்பட்டு வருது. இப்போ குன்றுதல் என்றது இல்லாமல் போதல், குன்றிய குன்றா, குன்றிய வினை இல்லாமல் போன குன்றாதன வெளிப்பட்டு வருகின்ற வினை தான் நீங்க எடுத்து காட்டுகின்றது. அப்ப தபால்காரர் கடிதங்களை விநியோகித்தார் என்பதில் எடுத்து காட்டப்படுகின்ற விஷயம் இதுதான். சரிதானே? அப்ப இந்த வாக்கியத்தை நீங்க பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல வந்த வினைச்சொல்லானது சேப்படு பொருளை ஏற்று வந்திருக்கின்றது. ஆகவே இந்த வந்த வினைக்கு பேர் சேப்படு பொருள் குன்றாத வினை. அப்ப வினை வடிவங்கள்ல ஒன்று சேப்படு பொருள் குன்றிய வினை, சேப்படு பொருள் குன்றா வினை என்ற வடிவத்துல செய்யப்படு பொருள் குன்றாத வினைக்குரிய உதாரணம் தான் நீங்க பார்த்திருக்கின்றோம். எது? தபால். அது மாதிரி இங்க வருங்க, தம்பி பாட்டு பாடினான், பாடினான் பயனிலை, அது வினை. தம்பி எழுவாய் பேச்சொல், பாட்டு பாடினான், பாட்டை பாடினான், பாடினான் யார் பாடினான்? தம்பி பாடினான். எதை பாடினான்? பாட்டை பாடினான். சரியா என்று இங்கே வருகின்றது. அப்ப இந்த அது மாதிரி பார்க்கின்ற பதங்களுக்கு தெரிந்து என்ன. அப்ப இந்த வாக்கியத்தை நீங்கள் பார்க்கலாம் என்ன. அப்ப இங்க பாட்டு என்பதை இருக்கின்றது. அப்ப இந்த வாக்கியத்தை நாங்கள் பார்க்கின்ற பதங்களுக்கு தெரியும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வாக்கியங்கள் தந்திருக்காங்க பாருங்க. அதுல தரப்படி சேப்படு பொருளை ஏற்காது வந்தது. இரண்டாவது வாக்கியத்தை பாடினான் என்ற வினைச்சொல் சேப்படு பொருளை ஏற்று வந்தது என்ன. அப்ப என்ன? பாட்டு பாடினான். எதை பாடினான்? பாட்டை பாடினான். பாட்டு என்றது எதை என்றது வினாவுக்கு என்ன வினைச்சொல்லுடன் எதை அஜாறு என்ற வினாவை வினகுன்ற போது அதற்கு விடை வந்தால்தான் அதுங்க சேப்படு பொருள் வரும், இல்லாட்டி வராது. அப்ப இங்க பாடினான், ஜார் பாடினான், தம்பி எதை பாடினான்? பாட்டை பாடினான். பாட்டு என்றது அல்லவா? அப்ப பாட்டு என்று அது விட வருகின்றது அல்லவா? அங்கே ஐயுறுபை ஏற்று வரல, பேச்சில் ஐயுறுபை என்பது சேப்படு பொருளாக இருக்கு. இங்கே வருகின்றபடியா இது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இங்கே என்ன இருக்கின்றது? சேப்படு பொருள் இருக்கின்றது. ஆகவே இந்த வாக்கியம் சேப்படு பொருள் குன்றாத வாக்கியம் என்று சொல்லப்படும். சரியா? அது குன்றிய வாக்கியம் என்று என்னது? அந்த வாக்கியத்தை சேப்படு பொருள் வராது. பாருங்க, மரம் விழுந்தது, மரம் விழுந்தது. அப்ப இதுல சேப்படு பொருள் இருக்குதா என்றால் பாருங்கள், பயனிலை விழுந்தது, எது விழுந்தது? மரம் விழுந்தது. எதை விழுந்தது? விடை வருகின்றதா? வரவில்லை அல்லவா? ஆகிய சேப்படு பொருள் இருக்கின்றதா? இல்லை. ஆகவே இந்த வினை சேப்படு பொருள் ஏற்று இருக்கின்றதா? ஏற்கவில்லை. அதனால் இது என்ன வினை? சேப்படு பொருள் குன்றிய வினை. பாருங்கள் இங்க உதாரணத்தை பாருங்க, புத்தகத்தில் உதாரணங்க. மரம் எரிந்தது, மரம் எரிந்தது. எரிந்தது பயனில்லை. எது எரிந்தது? மரம் எரிந்தது. எதை எரிந்தது? விடை இருக்குதா? இல்லை. அப்ப இங்க பாருங்கள், இதை சேப்படு பொருள் வரவில்லை. ஆகவே சேப்படு பொருள் குன்றியவில்லை. ஆனா இரண்டாவது கடைசி வாக்கியத்தை பாருங்க, மரத்தை எரித்தேன், எரித்தேன் பயனில்லை. ஜார் எரித்தேன், நான் எரித்தேன். எதை எரித்தேன்? மரத்தை. அப்ப இங்க மரம் என்ற சேப்படு பொருள் வந்து, அப்ப முதலாவது மரம் எரிந்தது என்றதில் பார்த்தீங்கன்னா சேப்படு பொருள் இல்லை, மரத்தை எரித்தது என்பதில் சேப்படு பொருள் இருக்குது. ஆகவே ஒரு வாக்கியத்தில் சேற்படு பொருளை கொண்டமைந்து வந்தால் அவ்வாக்கியத்தில் வருகின்ற வினையானது சேப்படு பொருள் குன்றா வினை என்றும், அது வரவில்லை என்றால் சேப்படு பொருள் குன்றிய வினை என்றும் அழைக்கும். சரிதான பிள்ளைகளே? இப்போ இது இப்போ நாங்கள் வினைச்சொற்களுடைய வடிவத்தையும் மரமனுக்கு விருந்தென்ற கதையையும் பார்த்தோம். சரிதான பிள்ளைகளே? மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.